ஸோ அஞ்சலி, இன்றைக்கி நிறைய சுவாரஸ்ய செய்திகள் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டாப் ஹெட்லைன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கி முதலமைச்சர் பெரம்பூர் விசிட்டுக்கு போகிறார். அதாவது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று பிற்பகல் 3 மணிக்கு திறந்து வைக்கிறார். பெரம்பூர் தொகுதி மக்களுக்கான பிரத்யேக ஆப் அறிமுகம் செய்து வைக்கிறார். இ சேவை மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் வழங்குகிறார். நம் முதலமைச்சர் பெரம்பூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ தன்னுடைய சொந்த தொகுதிக்கு இன்று மதியம் 3 மணிக்கு முதலமைச்சர் செல்கிறார் என்பதால் அந்த தொகுதியை விழா கோலம் பூண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆலோசனை நடந்திருந்துச்சு. அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். பள்ளி கல்வித்துறையினுடைய ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருந்தாங்க. இதில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிங்கப்பூர், ஃபின்லாண்டில் பயிற்சி அளிக்கிறது, செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் காலநிலை அறிவியல் பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துறது தொடர்பாக ஆலோசனையை நடத்தியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. சிங்கப்பூர், ஃபின்லாண்டெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். அதே நேரத்தில் அங்கே எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குது அதை கற்றுக்கிட்டு இங்கே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்குற மாதிரி தெரியுது. அடுத்ததாக நாம் பிஇ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முதல் நாள் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள், விளையாட்டு பிரிவு, முன்னாள் இராணுவத்தினரின் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த நியூஸை பார்க்குற மக்களுக்கு ஒரு முக்கிய செய்தி என்னென்னா, கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனவுடனே நாம் முதல்ல பேசுகிறதே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பற்றி பேசுகிறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் ஒதுக்கி வச்சுடுறாங்க. டைரெக்டாக படிக்க தான் வராங்க. படித்தாலே நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, பட் படிப்புக்கும் முன்னாடி முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது முதல்ல அதாவது மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சோதனையாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தினரின் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஸோ மிலிட்ரியில் சர்வ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியுது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா, விளையாட்டில் நாம் சிறந்து விளங்கினா நமக்கு தான் முதல்ல கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாங்க. நமக்கு போக தான் அடுத்தவங்களுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியை நாம் இந்த நியூஸ்லேருந்து புரிஞ்சுக்க முடியுது. விளையாட்டு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நியூஸை பார்த்தாலே தெரியும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி, அடுத்து இது ஒரு எஜுகேஷன் சம்பந்தமான ஒரு செய்தி தான். நீட் மறுதேர்வு நடத்தியிருந்தாங்க. முதல் தேர்வு ரத்தாயி மறுபடியும் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடந்து இருந்துச்சு. ஸோ இது தொடர்பான முடிவுகள் எப்போ வெளியாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இதன்படி நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் மறுதேர்வை எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வரக்கூடிய 19 இல்லை 20ஆம் தேதி வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சென்னையில் ஆபரண தங்கத்தோட விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைஞ்சிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 13,200 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,05,600 ரூபாய்க்கும் விற்கப்படுறதை நாம் பார்க்கிறோம். இந்த போரால் கச்சா எண்ணெய் வரத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்களே அஞ்சலி. இப்போ என்ன ரேட்டு விற்கிறாங்க? அதிகரிச்சிருக்குமே கண்டிப்பாக. எஸ், கண்டிப்பாக அந்த விலை, கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படிங்கிறது உயர்வு கண்டிருக்கு. அமெரிக்கா ஈரான் போர்னால இந்த போர் மறுபடியும் தீவிரம் அடைஞ்சிருக்கிறதுனால இப்போ சர்வதேச அளவில் இந்த சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை 4% உயர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. பிரெண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படின்னு பார்த்தோன்னா 79.11 அமெரிக்க டாலராக உயர்ந்து வர்த்தகமாகுது. இதனால எரிபொருள் விலை மறுபடியும் உயரும் அப்படிங்கிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்போதான் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சாங்க. மறுபடியும் கேஸ் சீரில்லாமல் இது தடையில்லாமல் கிடைக்கிது, பெட்ரோல் விலை இன்னும் ஏற்றாமல் இருக்காங்க ஒரு சில நாட்களாக அப்படின்னாங்க. பட் மறுபடியும் இந்த போர் தீவிரம் அதற்கான ஒரு வழியை வகுத்து கொடுக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. எஸ், மறுபடியும் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கச்சா எண்ணெய் வரத்து குறைஞ்சி அதனுடைய விலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதை பார்க்குறோம். பட் இப்படியே போய் அதிக நாள் அது மூடி இருந்ததுன்னா இன்னும் அது ஷூட்டப் ஆகி அந்த தாக்கம் உள்ளூரில் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஸ்கூல்ஸுக்கு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு அக்ரெடேஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசி பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கலை வழக்குன்னு ஏற்கனவே ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க அஞ்சலி. ஸோ அந்த வகையில் பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கிட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே மோசடி செய்ததாக இதுவரை 59 பிரைவேட் ஸ்கூல்ஸ் புகார் கொடுத்துருக்காங்க. வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு சொத்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வரும் நிலையில்
தலைமறைவாக உள்ள முத்துக்குமார் என்பவரை போலீசார் தேடி வருவதாக தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா வந்து நம்ம முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு அவருக்கு வந்து ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த லுக் அவுட் நோட்டீஸ்க்கு வந்து தடை விதிச்சு ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருந்தாங்க, இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ இந்த இடைக்கால தடையை வந்து நீக்கி இருக்கு உச்சநீதிமன்றம். இது நீக்கலை, அதுக்கான ஒரு வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க, மேல்முறையீடு வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க. இன்னும் அதற்கான ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. அதன்படி நம்ம பார்த்தோம்னா, முன்னாள் அமைச்சர் ஏவவேலுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு உயர்நீதிமன்றம் விதித்த தடை எதிர்த்து அரசு தரப்புல மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உச்சநீதிமன்றம் இந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு தடை விதிப்பாங்களா, இல்லை நீதிமன்றத்தினுடைய தடைக்கு வந்து மறுப்பு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த லுக் அவுட் நோட்டீஸ் தொடர்பாக நீங்கள் அந்த செய்தியை சொன்னீங்க. அடுத்ததாக வந்து திமுக போய் கவர்னர்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற புகார். எந்த வழக்கில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கட்சி மாறிய விவகாரத்தில் தாவேகா குதிரை பேரம் நடத்தியதா ஆளுநர்கிட்ட திமுக புகார் கொடுத்துருக்காங்க. தாவேகாவினர் அணுகியதால் கட்சி மாறியதாக MR விஜயபாஸ்கர் பேட்டி அளித்துள்ளதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக வழக்கறிஞர்கள் ஆளுநர் மாளிகைக்கு சென்று நேரில் புகார் அளிச்சிருக்காங்க. அடுத்தபடியா இடைத்தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு வந்து இந்த தேர்தல் பணிலாம் வந்து தொடங்கியிருக்கு. ஆனால் ஏற்கனவே இப்போ 5 இடங்களுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்து நடத்தக்கூடாதுன்னு ஒரு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் தேர்தல் பணிகள் வந்து அவங்களுடைய வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை தடை நீக்கப்பட்டுச்சுன்னா இமிடியேட்டாக இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுனால புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இந்த இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள்லாம் தொடங்கியிருக்கு. அதை தான் திரையில் பார்க்குறோம். 552 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் கருவிகளாக ஆய்வு செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒருவேளை நீதிமன்ற தடை நீங்கிடுச்சு அப்படின்னா இடைத்தேர்தல் இமிடியேட்டாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னா எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலை முன்கூட்டியே செய்யப்படுதா சொல்லப்படுது. ஸ்டீஃபன் ஃப்ளமிங் ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டர். அவர் சென்னை CSK அணிக்கு கூட தலைமை பயிற்சியாளராக இருந்தார். பட் அவரை பற்றின ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகி இருக்கார். கடந்த சீசனில் ஃப்ளமிங்கின் வீரர்கள் தேர்வு விமர்சனத்துக்கு உள்ளான நிலையில் ஃப்ளமிங் உடனான 17 ஆண்டுகால பந்தம் முடிவுக்கு வருவதா CSK அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. பறக்கும் ரயில் இருக்கு இல்லையா, இதை மறுசீரமைப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிதி உதவி கோரியிருக்கு தமிழக அரசு. அதை பற்றின ஒரு செய்தியை தான் பார்க்குறோம். சென்னையில் வந்து பறக்கும் ரயில் வழித்தடத்தை மெட்ரோ தரத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட சுமார் 6600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பியிருக்கு. மத்திய அரசு திட்டமாக அறிவிக்கும்படியும் கோரப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தினுடைய நிர்வாக மாற்ற ஒப்பந்தம் இப்ப ரயில்வே வாரிய பரிசீலனையில இருக்கிறதா சொல்லப்படுது. எல்லாருக்கும் ஒரு ஆசை, அதாவது வந்து எப்படி நம்ம மெட்ரோ ட்ரெயின் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ, பறக்கும் ரயிலும் அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஒரு பாதுகாப்பாக நம்ம உணர முடிகிறது. செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது, ஏசியும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பறக்கும் ரயில்லையும் அதே போல் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது, பட் காலியாக இருக்குது. தனியாக போகிற பெண்கள் கொஞ்சம் அச்சப்படுற சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கு. வேளச்சேரி எக்ஸாக்ட்லி, அந்த ஸ்டேஷன் ரொம்ப காலியாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப அந்த கடைசி பகுதியாக இருக்கிறது. ஸோ அதுவும் கொஞ்சம் பாதுகாப்பு மிகுந்ததா. இன்னும் சொல்ல போனால் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி மாறிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பேசஞ்சர்ஸோட கனவு. தமிழக அரசு அது தொடர்பான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு மத்திய அரசினுடைய கோஆபரேஷன் கிடைக்கும் போது நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். அப்படி நாம ஈரோடுக்கு டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரொடெஸ்ட் செய்திக்கு போகலாம் அஞ்சலி. அதாவது வந்து ஈரோட்டில் பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம், அது மட்டும் இல்லாமல் காலி பாட்டில்களை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் பணியாளர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் குடும்பத்தினரோட குடியேறும் போராட்டம் நடத்த முயன்ற 300க்கும் மேற்பட்ட பணியாளர்களை போலீஸார் தடுத்து நிறுத்தியதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துடலாம்.
அடுத்து விபத்து தொடர்பான ஒரு செய்தியை பார்க்கிறோம். மேலூர் கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு கோர விபத்து நடந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 6 பேர் வரைக்கும் பலியாகி இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் அரசு பேருந்தும் தனியார் ஆம்னி பேருந்தும் நேருக்கு நேராக மோதி இருக்கு. இந்த விபத்தினுடைய காட்சிகள் கூட திரையில் பார்த்துருக்கோம். இதனுடைய பலி எண்ணிக்கை இப்போ 6ஆ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு சில பேர் வந்து காயங்களோட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு பேருந்து தூக்கி வீசப்பட்டு தலை குப்புற கவிழ்ந்துச்சு இந்த விபத்துல அப்படின்னு சொல்றாங்க. இதுல 50 பேர்கிட்ட காயத்தோட மீட்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அதே நேரம் 6 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோக செய்தியும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சம்பவம் நடந்த இடத்த மாவட்ட ஆட்சியர், அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பார்வையிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட டிஐஜி, எஸ்பி இவங்கெல்லாம் போய் காயமடைஞ்சவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கும் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாங்க. நெல்லையில் இளைஞர் ஒருத்தர் படுகொலை செஞ்சது தொடர்பாக இப்போ கைது செய்யப்பட்டவர்களுடைய தகவல் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். நேத்தைக்கு வந்து பார்த்தோன்னா இளைஞர் ஒருத்தர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் இப்போ சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வேலைக்கு போன இடத்துல மாங்காய் பறிச்சதை தட்டி கேட்ட ஆத்திரத்தில் 1 மாசமா திட்டமிட்டு இந்த கொலையை அரங்கேற்றி இருக்காங்க. இது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஆவுடையப்பன் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாங்காய் பறிச்ச இந்த வாக்குவாதத்தில் ஏற்பட்ட சண்டையினால 1 மாசமா கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அரங்கேற்றி கொலை செஞ்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் சிறுவன் அப்படின்னும் சொல்லப்படுது. புதுச்சேரியில் ஒரு அதிர்ச்சிகர காட்சி வெளியாக இருக்குங்க அஞ்சலி. அது என்ன அப்படின்னா, புதுச்சேரியில் பேருந்து நேர தகராறில் அரசு பெண் நடத்துனர் மீது பேருந்தை ஏற்றிவிடுவேன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஏற்றுவது போல் ஒப்பந்த ஓட்டுநர் மிரட்டிய காட்சி வந்து வெளியாயிருக்கு. அந்த பரபரப்பு காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்துட்ருக்கோம். இந்த சம்பவம் அரங்கேறியது வந்து புதுச்சேரியில். ஓட்டுநர் விடாப்பிடியாக மோதிய போது நடத்துனர் அசராமல் நின்றபடி வாக்குவாதத்தில் ஈடுபடும் பரபரப்பான காட்சியும் வெளியாகியிருக்கு. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். உயிருக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் பாருங்கள். ஒரு வேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும். ஸோ இது அரசு வந்து சரியான முறையில் தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அடுத்த ஒரு குற்ற சம்பவம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து சின்ன திரையில் இருந்திருக்காங்க ஒருத்தவங்க. இவங்களை வந்து பெரிய திரைக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க. அது தொடர்பான ஒரு செய்தி தான். இந்த சம்பவம் சென்னையில் நடந்திருக்கு. சின்ன திரையில் நடிச்சிட்டு இருந்த ஒருத்தவங்களை திரைப்படத்தில் வந்து நாங்கள் நடிக்க வைக்கிறோம்னு சொல்லி அவங்கள ஆடை இல்லாமல் புகைப்படம் எடுக்க வற்புறுத்தி இருக்காங்க 2 பெண்கள். இதனால 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த நடிகை வந்து ஒரு புகார் கொடுத்தது தொடர்பாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் 3 பேரையும் பிடிச்சு விருகம்பாக்கம் போலீசார் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. மேலும் ஒரு குற்றச்சம்பவத்தை பார்த்துடலாங்க அஞ்சலி. அதாவது புதுக்கோட்டையில் இளைஞரை அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்றதாக கூறப்படும் நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. புதுக்கோட்டை தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீஸார் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செஞ்சு அனுப்பி வச்சாங்க. இதனால் போராட்டம் கைவிடப்பட்டிருக்கு. ஆந்திராவில் போலீஸார் வந்து பறிமுதல் செய்வாங்க இல்லையா, வழக்குகள் பதிவு செஞ்சு, அந்த பைக்கெல்லாம் தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. அது தொடர்பான ஒரு செய்தி தான் நம்ம பார்க்குறோம். தமிழக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம் நாகலாபுரத்தில் குப்பையை கொளுத்தினப்ப காவல் நிலையத்தால் பறிமுதல் செஞ்சு அங்கே வைக்கப்பட்டிருந்த பைக்குகளாக தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. 5 பைக்குகள் முழுசாக எரிஞ்சு சாம்பலாகிருக்கு. காவல்துறையினர் பொதுமக்களினுடைய உதவியோட இந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. குற்ற வழக்குகளோ இல்லை ஏதாவது விதிமீறல்கள்னால பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பைக்குகள் இப்போ எரிஞ்சு சேதமடைஞ்சிருக்கிறது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. నా కొన్ని బైకులు దూరంగా లాగనా, ఈ బైకులు దూరంగా లాగనా అది పోతే దూరంగా లాగనా.
ஸோ ஆந்திராவிலேருந்து அப்படியே நம்ம ஆடி தள்ளுபடிக்கு வருவோம் அஞ்சலி. என்ன ஆச்சு அப்படின்னா, நாகர்கோயிலில் ஒரு துணிக்கடை என்ன பண்ணியிருக்காங்க, ஆடி தள்ளுபடி 99 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு புடவை கிடைக்கும், சேலை கிடைக்கும், முடிஞ்சது, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடை திறக்கும் போது தான் தெரிஞ்சது, பயங்கரமான கூட்டம், வெளியே அலை மோதிர காட்சியை பார்க்க முடிஞ்சது. அந்த கடையை அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அந்த கூட்ட நெரிசல், அந்த தள்ளுமுள்ளில் அந்த கடையினுடைய கண்ணாடி உடைஞ்சது தான் மிச்சம். போலீஸார் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உரிய பாதுகாப்பு இல்லாமல் இப்படிலாம் விளம்பரம் போட்டு ஆட்களை கூட்டி உங்கள் கடைக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள், முதல்ல கடையை மூடுங்கன்னு சொல்லி கடையை மூடி அங்கே இருந்தவங்களை கலைச்சி அனுப்பிட்டாங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பலர் என்ன சொல்லியிருக்காங்க, 99 ரூபாய்க்கு சேலை வாங்குறதுக்காக நாங்கள் 99 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம், இப்படிப்பட்ட நேரத்தில் கடையை மூடிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்களா, மறுபடியும் எப்போ கடை திறப்பாங்க, எப்போ ஆஃபர் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தோட 100 ரூபாய் செலவு பண்ணி அஞ்சு புடவை எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க 500 ரூபாய்க்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி எப்படின்னா, வரி வசூலிக்கிறது நிறைய கெடுபிடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அதற்கு மாறாக ஒருத்தர் ஊர் மக்கள் காலில் விழுந்து வரி வசூலை செஞ்சுருக்காரு ஒரு அதிகாரி. அதை பற்றி தான் பார்க்குறோம். சேலம் மாவட்டம் சானரப்பட்டி அப்படிங்கிற ஊராட்சி செயலாளர் பொதுமக்களுடைய காலில் விழுந்து நூதன முறையில் வரி வசூல் செஞ்சிருக்க சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. நிலுவையில் இருக்கக்கூடிய குடிநீர், வீட்டு வரிகளை வசூலிக்கிறதுக்காகத்தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு ஊராட்சி செயலாளர் மாதவன் விளக்கமும் கொடுத்திருக்காரு. ஊர் மக்களினுடைய காலில் அவர் விழக்கூடிய அந்த காட்சிகளும் அதை தொடர்பாக அடுத்து வரியை வசூல் செய்கிற அந்த காட்சிகளாக வெளியாயிருக்கு. அதில் பார்க்கலாம். நீங்கள் கட்ட வேண்டிய வரிகளை கட்டி எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணுமெண்டு உங்கள் பொறுப்பாளர்களுக்கு அந்த அளவு நான் போயிட்டேன். மக்களே எதிர்பார்க்கல. பட் இதை பார்த்தவங்களாம் நெட்டில் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, வரி வசூல் பண்ணுறதை முன்கூட்டியே தகவல் சொல்லி கரெக்டாக கேமராலாம் கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் போடுறாங்க. பட் இது நூதன முறை மக்களே அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ நம்ம சென்னை செக்ரட்டேரியட்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குங்கன்னு சொல்லி, அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களோட வியட்நாம் நாட்டின் ஆசியாவின் குழும இயக்குனர் சந்திச்சிருக்கார் அப்படிங்கிறத நாம் பார்த்துட்ருக்கோம். அதாவது தூத்துக்குடியில் மின்சார கார் உற்பத்தியை வின் குழுமம் தொடங்கியுள்ள நிலையில் மற்ற துறைகளில் முதலீடு செய்வது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல். வியட்நாம் ஒன்று நமக்கு அந்த போட்டு ட்ராஜடி தான் உடனே அதை பத்தின அப்டேட்னு தான் நான் நினைச்சேன். எக்ஸாக்ட்லி. நம்ம தமிழர்கள் கூட அங்கே 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய உடலை கொண்டு வர்ற பணி கூட ரொம்ப தீவிரமாக நடைபெற்று வருது. நம்ம ஆஃபீஸர்ஸ்லாம் மும்பைக்கு போயிருக்காங்க. இந்த நிலையில தான் முதலமைச்சரோட வியட்நாமின் வின் குழும இயக்குனர் சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. ஓகே, அடுத்ததாக இன்னொரு பிரத்யேக விஷயம் மாணவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கு. இப்போ நிறைய பள்ளி மாணவர்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுனால சென்னையில் இன்னையிலேருந்து 41 சிறப்பு பேருந்துகள் இயக்குறாங்க. முதலமைச்சர் விஜயனுடைய உத்தரவின்படி காலை அப்புறம் மாலை நேரங்களில் மாணவர்களுடைய தேவைக்காக கூடுதல் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதனால் இனி மாணவர்கள் இந்த ஃபுட்போர்ட்லாம் அடிச்சுக்கிட்டு ரொம்ப கூட்ட நெரிசலை போகிறது தவிர்க்கப்படும் அப்படிங்கிறதோ சொல்லப்படுது. இது பெற்றோர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பையும் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம சென்னையில் ஒரு அப்டேட்டை பார்த்தோம். அப்படியே சிவகங்கைக்கு போனோம் அப்படின்னா, முதலமைச்சர் ஏற்கனவே ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, ட்ரக்ஸ் எல்லாம் முழுமையாக ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் சிவகங்கையிலிருந்து மலேசியாவுக்கு கடத்த முயன்ற 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் அதை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சர்வதேச கடத்தல் கும்பலின் தொடர்பு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மாவட்ட எஸ்பி பேட்டி கொடுத்திருக்காரு. சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் சட்டவிரோத செயல்கள்லாம் ஈடுபடுறாங்கன்னா அவங்க ரகசியமாக புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு. அந்த அறிவிப்பு எதனால் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தியை தான் பார்க்குறோம்.
வெள்ளைக்காளி அப்படிங்கிற ரவுடி பிரபலமான ஒரு ரவுடி, நிறைய இடங்களில் நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். இவரோட ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டாளிகள், அவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் பயங்கரமான ஆயுதங்களோட ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ அடிப்படையில் வந்து ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 5 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்காக தனி படையும் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒருவேளை இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரகசியமாக புகார் கொடுக்கலாம் அப்படின்னு மதுரை மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு. அதற்கான ஒரு பிரத்யேக வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு. 8300201100 இந்த எண்ணில் வந்து இணையதளங்களில் ஏதாச்சும் இந்த மாதிரியான சமூக விரோத செயல்கள் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து புகார் அளிக்கலாம் ஆதாரத்தோட அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம இன்ஸ்டாலேருந்து அப்படியே ஒரு டோல்கேட்டு நியூஸுக்கு வருவான்னு சொல்லி, கிருஷ்ணகிரியில் ஒரு டோல்கேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டோல்கேட்டுக்கான கட்டணத்தை கேட்டிருக்காங்க. ஆனால் எங்ககிட்டயே கட்டணம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 30 பேர் கொண்ட கும்பல் அந்த டோல்கேட்டில் யார் உட்காந்துட்டு இருக்காரு அவரை கடத்தி சென்று சரமாரியாக தாக்கியிருக்காங்க. சுங்கச்சாவடி பொருட்களையும் அடித்து நொறுக்கி அந்த கும்பலை சேர்ந்த 5 பேரை போலீஸார் சிசிடிவி ஆதாரங்கள் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்துட்ருக்கோம். என்னன்னா இந்த சம்பவம் பட்ட பகல நடந்திருக்கு. மற்ற வாகன ஓட்டிகள்லாம் இருக்காங்க, அவங்க இருந்தபோது இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்குது. கர்நாடகாவில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அஞ்சலி. என்ன ஆச்சு அப்படின்னா, போக்குவரத்து துறை அமைச்சர் சுரேஷ் என்ன முடிவு பண்ணார், கண்டக்டர்ஸ் எல்லாம் பயணிகளோட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, பஸ் டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டார். ஏன்னா அமைச்சர்னு தெரிஞ்சிடக்கூடாது, நியூஸில் வேறு அடிக்கடி வராரு. ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு என்ன பண்ணார், நேராக பஸ்ஸில் ஏறி இருக்கார். ரொம்ப சாதாரண பயணி மாதிரி, எந்த பந்தாவும் இல்லை, செக்யூரிட்டி எதுவும் கிடையாது. அப்படியே தனியாக போகிறாரு. அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி அவர் ஆய்வு மேற்கொள்கிறார். பயணி கை காட்டியும் பேருந்தை நிறுத்தாத ஓட்டுநர் நடத்துனரை சஸ்பெண்டு செஞ்ச நிலையில் சில்லறை பிரச்சனையில் அமைச்சரையே கண்டக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இறங்கி போங்க கீழேன்ட்டார். ஸோ அந்த காட்சிகள்லாம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். ಇಲ್ಲಿ ಸಿಎಲ್ ಹತ್ರ ಸ್ಟಾಪಿಗೆ ಕೊಡಲ್ಲ. 111 ಹೊಟ್ಟೈತು, 114 ಹೊಟ್ಟೈತು. அடுத்து நம்ம வந்து கேரளம்ல அந்த வயநாடு நிலச்சரிவு சம்பவம் நடந்தது இல்லையா, அதை பற்றி பார்க்க போகிறோம். நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, 8 பேர் வரைக்கும் பலியாகியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க மீட்பு பணிலாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் முக்கியமானவங்க வந்து இன்னும் அந்த பகுதியை பார்வையிடலையே, ஏன் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்பியிருக்கு. யாரு நிச்சயமாக நமக்கு தெரியும், அதாவது ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவங்களும். இவங்க அந்த தொகுதிக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வகையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து 8 பேர்கிட்ட பலியாயிருக்காங்க, ஏன் இன்னும் இவங்க வந்து நேரில் வந்து பார்க்கல. காங்கிரஸ் கட்சி வந்து வயநாடை வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி பாஜகவும் இடதுசாரிகளும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. பாடகி எஸ் ஜானகி அவர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி அவரது மலையாள திரைப்பட பாடலை பாடி அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். തളിരിട്ട കിനാക്കൾ തൻ താമരമാല വാങ്ങാൻ വിളിച്ചിട്ടും വരുന്നില്ല വിരുന്നുകാരൻ, എൻ്റെ വിരുന്നുകാരൻ. அமர்நாத் யாத்திரைக்கு போனவங்களுடைய வாகனங்கள் வந்து அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. அதை பற்றின ஒரு செய்தி தான். ஜம்மு காஷ்மீருடைய ராம்பன் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்நாத் யாத்திரைக்காக போயிருந்திருக்க வாகனங்கள் ஒன்னோடு ஒன்று அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. 18 யாத்ரீகர்கள் இந்த விபத்தில் காயமடைஞ்சிருக்காங்க. வாகனங்கள் இந்த விபத்தினால அணிவகுத்து நின்றதுனால அங்கே போக்குவரத்து பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த காயம்பட்டவங்களாம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் திரையில் பார்க்குறோம்.
ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் அங்கே நடந்த அந்த விபத்து பார்த்தோம் சொல்லி. பட் இப்போ வந்து அப்படியே ராஜஸ்தான்லேயும் இதே போல் ஒரு விபத்து நடந்திருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் பாலேத்ரா அப்படிங்கிற அந்த பகுதியில் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதியதில் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க, 5 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. காயமடைஞ்சவங்கள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. அடுத்து நம்ம அப்படியே யமுனை ஆற்றுக்கு வருவோம். இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. குளிக்க போன சிறுவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. வடமேற்கு டெல்லியினுடைய அலிப்பூர் ஹிரான்கி இந்த பகுதியில் யமுனை ஆற்றுல குளிக்கலாம் அப்படின்னு போன 4 சிறுவர்கள் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்திருக்காங்க. இதில் 2 சிறுவர்களினுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. மற்ற 2 பேரை தேடக்கூடிய பணி 2வது நாளாக தொடர்ந்து நடந்துட்டு வருது அப்படிங்கிற ஒரு சோக செய்தியும் பார்க்கணும். அடுத்ததாக ஞானபாபி மசூதி மற்றும் மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமி அந்த வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தின் சமரச முயற்சியை மனுதாரர்கள் நிராகரித்து விட்டனர் அப்படிங்கிற அந்த செய்தி வந்திருக்கு. லோக் அதாலத் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மறுத்த ஹிந்து மற்றும் முஸ்லிம் தரப்பினர் சட்டப்படியான தீர்ப்பையே தாங்கள் விரும்புவதாக அறிவிச்சிருக்காங்க.